நாக்கு உளறலுக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தமே இல்லை. தைராய்டு இஸ் எ மெட்டபாலிக் ஹார்மோன், நம்ம வளர்சிதை மாற்றத்துக்குரிய ஹார்மோன். அது நம்ம டோட்டல் பாடியினுடைய மெட்டபாலிசத்தை அதான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படிங்கும்போது மற்ற சுரப்பிகளையும் பாதிக்கும். தைராய்ட்ஸின் ஒழுங்காக சுரக்கலைன்னா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆயிரும், ஓவரியினுடைய கண்ட்ரோல் போயிடுது. ஓவரி அது கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது எல்லாமே அதுவும் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், அது ஒரு கண்ட்ரோல். இதெல்லாம் தைராக்சின்லேருந்து வந்து அந்த கண்ட்ரோல் வருது. அதெல்லாம் டெஸ்டிகுலர் ஹார்மோன். பொதுவாக லேடிஸ்க்கு தான் இந்த ஹைப்போதைராய்டிசம் அதிகமாக இருக்கும். அப்படி வரும்போது அந்த மாதிரி தான் மெட்டபாலிக் ஸ்டேட்டஸ் தான் வருமே தவிர இன்ஜின் வந்து ஸ்பீடு கம்மியாயிரும், லோ ஸ்பீடு இன்ஜின் ஆயிரும். அதனால் என்ன பண்ணீங்க, எனர்ஜி குறைவாக தான் கன்சியூம் ஆகும். நீங்கள் உங்கள் பேசல் மெட்டபாலிக் ரேட்டே குறைஞ்சிரும். ஒரு டெய்லி வந்து பேசல் மெட்டபாலிசம்னா ஒரு ஆளுக்குரிய மெட்டபாலிசம் ஒரு 1200 1600 கலோரி நமக்கு தேவைன்னா இது 800 கலோரி 900 கலோரி தான் தேவைப்படும். அதனால் நார்மலாக சாப்பிட்டாலுமே வெயிட் போடும், எக்ஸஸ் கலோரி ஆகிடும். அதனால் வெயிட் போடும், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், பவல் மொட்டிலிட்டிலாம் குறைஞ்சிரும். அதனால் கான்ஸ்டிபேஷன் அதிகமாக வரும். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ் வரும், கை காலெலாம் ஒரு சின்ன உதைச்ச மாதிரி இருக்கும், ஒரு டல்னஸ் வந்துடும், ஹார்ட்டில் வந்து பாதிப்பு வரும், ஹார்ட்டில் மசிலும் அந்த மாதிரி வீக் ஆகிரும். இப்படி தான் வருமே தவிர உளறல் வராது. ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன ஆகும், அந்த இன்ஜின் வந்து ஹை ஸ்பீடில் செட் ஆகிரும். அப்போ நீங்கள் 1200 கலோரி தேவைப்படுறதுல 1800 கலோரி தேவைப்படும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையும். ஹைப்பர் தைராய்ட்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரெமர் வரும், கை காலில் நடுக்கம் வரும், கண்ணில் ஒரு ப்ரொட்ரூஷன் இருக்கும், கண்ணில் வந்து எக்ஸால்தாம்சிஸ்னு அது கண்ணை வந்து அப்படி பார்வை பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். சிலர் கண் துருத்திக்கிட்டு உள்ள வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தைராய்டுக்குரிய. பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கும் போது ஹார்ட் ரேட்டே கூடிரும். ஸ்லீப்பிங் ஹார்ட் ரேட்டு வந்து சாதாரணமாக 80 70 அந்த ரேஞ்சில் இருக்கணும். இது 100 200 100 110 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ ஸ்லீப்பிங் ஹார்ட் ரேட்டை பார்த்தாலே ஹைப்பர் தைராய்டிசமாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் குறையும். இந்த மாதிரி மெட்டபாலிசம் ஹையர் சைடில் செட் ஆகும், இல்லைனா லோவர் சைடில் செட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வருமே தவிர பீரியட்ஸ் வந்து மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை வரும், 2 தடவை 1 தடவை வர்றது 2 தடவை 3 தடவை வரும், ஓவலேஷன் இர்ரெகுலர் ஆகும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் ஹார்ட்டு பாதிக்கும், எதுவும் ஹார்ட்டு பாதிக்கும். இப்படி தான் வரும். பேச்சு உளறல் வர்றது வந்து வேறு பிரெயின் சம்மந்தப்பட்டது, அதுக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இல்லை.